ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நம்ம வந்துட்டு இது லாங் வீடியோ போடுற அளவுக்கு வளர்ந்துருக்குது. ஸோ கரலுமா அம்பலேட்டா அப்படிங்கிற அந்த வெரைட்டி தான். ஸோ இது பாருங்கள், நிறையா வச்சுருக்கேன். இதிலேருந்து கட் பண்ணி நான் போட்டுகிட்டே தான் இருக்கேன். ஸோ அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே தான் இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா பூவே வரமாட்டேங்குது. எனக்கு என்ன ரீசன் அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த அம்பலேட்டவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து ப்ளூம் ஆச்சு ஒரே ஒரு டைமு. ஆனால் இன்னுமே பூக்கலை. ஒரு வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். ஆனால் இன்னும் ஒரு 10 பாட்டு இருக்குது, தரையில் இருக்குது. பட் வந்து எதுவுமே பூக்கலை. இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா இல்லை என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரியல. நல்லா செம்மையான பாட்டிங் மீடியா போட்டு தான் அழகாக வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன பாட்லேயே பாட் ஃபுல்லாக வளர்ந்து போச்சு. ஸோ கொஞ்சம் வெயிலில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்குது. மற்றதெல்லாம் கொஞ்சம் நிழல் வச்சுருந்தோன்னா நல்லா க்ரீனாக இருக்குது. பட் எப்படி இருந்தாலுமே பூக்கள் வரல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்களே பாருங்கள். இது என்னாச்சு அப்படின்னா நம்ம கொம்பை வந்து கீழே தள்ளி விட்டு அது ரூட் வெளியே வந்துடுச்சு போல், அதனால் வாடி இருக்குது. அதை எடுத்து நட்டு விடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கரலுமா அம்பலேட்டா அந்த வெரைட்டியில் பார்த்திங்கன்னா ப்ரௌனும் ரெட்டும் இருக்குது. ஸோ வந்து ரெட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வாங்கினேன் நான். ஆக்சுவலாக ப்ரௌனும் அதே மாதிரி தான், எல்லாமே வாங்கினதே தான். ப்ரௌன் மட்டும் ஒரு டைம் ப்ளூம் ஆச்சு. பட் வந்து மறுபடியும் எதுவுமே பூக்கவே இல்லை. ஆக்சுவலாக இது வந்து ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சேன். ஒரு சிலது பார்த்திங்கன்னா நம்ம கண் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. சரி, நீங்களே பாருங்கள். எல்லாம் பாதி வந்து காம்பவுண்ட் வால் மேலே ப்ரிப்பகேஷன் போட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே அந்த இடத்துல வெளியில். ஸோ நிழலில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனிஷாக இருக்குது. இதில் பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது. நமக்கு பூக்குமா நிறைய பேர்த்துட்டு டிஸ்கஷன் வேறு. என் கரலுமா வேறு பூக்குமா பூக்காதா, எங்கிட்ட வேறு பூக்காத ஒரு கரலுமா வெரைட்டி வேறு இருக்குது. ஸோ அதையுமே உங்களுக்கு வந்து கடைசியாக அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுவுமே ஆக்சுவலாக வந்து அது ஒரு மெடிசினல் பிளான்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நான் கடைசியாக காமிக்கிறேன், அதை பற்றியும் சொல்கிறேன். ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணுறது என்ன அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியல. ஸோ இந்த பாட்லேயுமே பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாக அப்படியே கல் மாதிரி இருக்குது. அதை நம்ம வந்து டச் பண்ணி பார்க்கும்போது. ஆனால் இது எடுத்து பார்த்த உடனே அழகாக மொக்கு வச்சுருக்குது. எனக்கு ஒரே சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் 2 இயர்ஸாக வச்சுருக்கேன். எப்போ பூக்கும் அப்படின்னெல்லாம் பார்த்து இப்போ தான் பூக்குது. அந்த ப்ரௌன் மட்டும் பூத்துருந்தது. இந்த பாட்டில் இருக்கிறது மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேசியோஸாக இருக்குது இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட வாங்கினது இந்த பாட்டில் இருக்கிறது மட்டும். ஸோ அது நல்லாவே தெரியும். நல்லா ஹைட்டாக வளர்ந்துருந்தது. ரொம்ப நாளாக இது அப்படியே இருக்குது. அது எப்போ வாங்கினோம் அதே டைமில் தான் இதுவும் வாங்கினேன். ஆனால் அந்த ஸ்பேசியோஸா கூட எவ்வளோ டைம்ஸ் பூத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த இயர்லேயே பார்த்திங்கன்னா அந்த ரெய்னி சீசனில் இப்போ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமே 2 தடவை பூத்துருச்சு அழகாக. எனக்கு ஒரே சந்தோஷம் இது வந்து பூ வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் மற்ற பாட்டில் இருக்கிறதெல்லாம் எப்போ வைக்கும் என்ன அப்படிங்கிறது தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், அந்த செவத்து ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பூக்காத வெரைட்டி. இதெல்லாம் வந்து ஒரு மெடிசினல் பிளான்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து தொக்கு மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. நம்ம கள்ளிமுல்லையான்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான். இது பாருங்கள், இது வந்து தரையில் வச்சுருக்கிற அந்த அம்பலேட்டா வெரைட்டி தான். ஸோ பூத்தா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.